இஸ்ரேல் மற்றும் ஈரானிடையே கடுமையான போர் சூழல் ஏற்பட்டு உள்ளது. இந்த நாடுகளுக்கு இடையே புவியியல் ரீதியாக எல்லைகளை இந்தியா பகிர்ந்து கொள்ளவில்லை என்றாலும் அந்த நாடுகளின் மோதல் இந்தியாவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கூறுகின்றனர் நிபுணர்கள். தற்போது இந்தியா இரு நாடுகளுக்கும் இடையே ஒரு பரஸ்பர நிலைப்பாட்டை கொண்டு இருக்கிறது. எந்த நாட்டுக்கும் ஆதரவாக இல்லை. இஸ்ரேல் மற்றும் ஈரான் மோதல் எதிரொலியாக இந்தியாவில் கச்சா எண்ணெய் இறக்குமதி பாதிக்கும். ஆகையால் பெட்ரோல், டீசல் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. மேலும் போர் முழு அளவில் தொடங்கிவிட்டால் இந்தியாவிற்கு ஈரான் மட்டுமின்றி மற்ற அரபு நாடுகளிலிருந்து கச்சா எண்ணெய் பெறுவதில் சிக்கல் இருக்கும். அது மட்டுமின்றி விலையையும் அதிகரித்து விடுவார்கள். இந்தியாவை பொறுத்தவரை ஆண்டிற்கு கச்சா எண்ணெய் தேவை 251 மில்லியன் டன் என்கின்றனர். இதில் 12% உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகிறது. மீதமிருக்கும் 88% 221 டன் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது. இந்த இறக்குமதியில் 100% என்று கணக்கிட்டால் அதிகபட்சமாக 38% ரஷ்யாவிடம் சலுகை விலையில் வாங்குகிறது. 2% அமெரிக்காவிடம் இருந்து வாங்குகிறது. மீதமுள்ள 60% முழுவதும் அரபு நாடுகளிலிருந்து ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக தான் இந்தியாவின் துறைமுகத்திற்கு இஸ்ரேல் நேற்று முன்தினம் ஈரானின் புஷேர் மாகாணம் கங்கனில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மீது குண்டு வீசி தாக்குதல் நடத்தியதால் ஈரான் எண்ணெய் உற்பத்தியை பாதியாக குறைத்துள்ளது. நாளுக்கு நாள் 15 முதல் 20 லட்சம் பேரல்கள் கச்சா எண்ணெய் ஈரானிலிருந்து ஏற்றுமதியாகிறது. தற்போது நடந்து வரும் சண்டையால் இந்த ஏற்றுமதி பாதிக்கப்படும். இதனை ஈடு செய்ய ஒபெக் எனப்படும் எண்ணெய் உற்பத்தி நாடுகள் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும். அதில் பிரச்சனை ஏற்பட்டால் தற்போது கச்சா எண்ணெய் விலையை பீப்பாய் ஒன்றுக்கு $73 இருப்பது $90 வரை அதிகரிக்கும் என பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றனர். எனவே இவ்வாறு உயர்ந்தால் உலகெங்கும் பெட்ரோல், டீசல் விலை உயரும்.